ஹாப்பி டே, வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். நான் சொல்கிற கண்டென்ட்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனலில் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் எதுவும் கிடையாது. நான் சொல்கிற தகவல் எல்லாம் நான் படித்து புரிஞ்சுக்கிட்டது தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸ்டாக் நியூஸ், சோர்சஸ் எக்கனாமிக் டைம்ஸ், மணி கண்ட்ரோல், சிஎன்பிசி டிவி 18, மின்ட் அண்ட் என்டிடிவி ப்ராஃபிட். டூட்லா டெய்ரி இன்னைக்கு Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 86.24% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 10.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஸ்டாக்ஸ் இன்னைக்கு 52 வீக் ஹையே எட்டியிருக்கு. விப்ரோ ஆல்ரெடி நம்ம ரிசல்ட் பார்த்துருந்தோம், ஒரு நல்ல ரிசல்ட் இல்லை. இன்றைக்கி 8% ஃபால் ஆகிருக்கு. நொமோரோ பை கால் கொடுத்துருக்காங்க, டார்கெட் 600. சிட்டி செல் கொடுத்துருக்காங்க, டார்கெட் 495. ஃபெர்டிலைசர் ஸ்டாக்லாம் இன்றைக்கி ஃபோக்கஸில் இருந்தது. 3 to 13% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆச்சு. நாளைக்கும் ஃபோக்கஸில் இருக்குது. யூனியன் பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அக்ரிகல்ச்சரல் ஸ்டாக்ஸ்லாம் ஃபோக்கஸில் இருக்கிற மாரி சொல்லியிருக்காங்க, ரூரலில். ஸோ தீபக் ஃபெர்டிலைசர், சாம்பர் ஃபெர்டிலைசர், நேஷனல் ஃபெர்டிலைசர், குஜராத் ஸ்டேட் ஃபெர்டிலைசர், ஃபேக்ட் அண்ட் கோரமண்டல் இன்டர்நேஷ்னல்லாம் நாளைக்கும் ஃபோக்கஸில் இருக்க வாய்ப்பு இருக்குது. தேஜாஸ் நெட்வொர்க் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி 4% ஃபால் ஆயிருக்கு. இன்ட்ராடே லோவான 1310 தொட்டுட்டு அதுக்கப்புறம் 0.5% ரெக்கவரி ஆயிருக்கு. கம்பெனி நெட் ப்ராஃபிட் 77 crore கொடுத்துருக்காங்க. போன வருஷம் இதே குவார்ட்டரில் 26.29 crore லாஸில் இருந்திருக்காங்க. அந்த ரெவன்யூ 696% இயர் ஆன் இயர் கொடுத்துருக்காங்க. யூஎஸோட Tier 2 ஆப்ரேட்டர் 1Dல அவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஜூப்ளியன் ஃபார்மா இன்னைக்கு 3% ஃபெல் ஆயிருக்கு. அவங்களோட சப்சிடரியான ஜூப்ளியன் ட்ரக்ஸ் இமேஜ் கனடாவில் உள்ள சப்சிடரி. இது US FDA அவங்களுக்கு வாலண்டரி ஆக்ஷன் இண்டிகேட்டர் கொடுத்ததுனால இன்றைக்கி ஷேர் 3% ஃபால் ஆயிருக்கு. கொட்டக் மஹிந்திரா பேங்க் Q1 ரிசல்ட் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். இன்றைக்கி ஸ்டாக் 3% டவுன் ஆயிருக்கு. மார்கன் ஸ்டான்லி ஓவர் வெயிட் கொடுத்துருக்காங்க, டார்கெட் 2300 per share. மோதிலால் ஆஸ்வால் நியூட்ரல் கொடுத்துருக்காங்க, 1800 per share. ஜெஃப்ரிஸ் ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, 1960. அண்ட் பர்ன்ஸ்டின் மார்க்கெட் பெர்ஃபார்மை பொறுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 1750. ஜேஎம் ஃபினான்ஷியல் ஹோல்ட் டார்கெட் 1830. இந்தியன் ஹோட்டல்ஸ் கம்பெனி இன்றைக்கி Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. கம்பெனியோட ரெவன்யூ 5.7% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 10% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா 9.6% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜின் 10 basis point எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. HDFC ரெடியூஸ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இவங்களோட வேல்யூவேஷன் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டார்கெட் ப்ரைஸ் 540 சொல்லியிருக்காங்க. BPCL ஆல்ரெடி ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. அவங்க 71% இயர் ஆன் இயர் டிக்ளைன் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இன்றைக்கி ஷேர் 3% ரேலி ஆகிருக்கு. ஜெஃப்ரிஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, டார்கெட் 385. மோதிலால் ஆஸ்வால் நியூட்ரல், டார்கெட் 320. கொட்டக் இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ் நியூட்ரல், டார்கெட் 265. நுவாமா ரெடியூஸ், டார்கெட் 256. எஸ் பேங்க் நல்ல ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்றைக்கி 5% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. ஸோ கொட்டக் செக்யூரிட்டிஸ் செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எஸ் பேங்க் டார்கெட் ப்ரைஸ் 19. JSW Energy இன்றைக்கி 3% கெயின் ஆயிருக்கு. அவங்க சப்சிடரியான JSW நியோ எனர்ஜிக்கிட்டேருந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க 2 orders. எங்கேருந்துன்னா கர்நாடகா ரினியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் லிமிடெட்கிட்டேருந்து. அதோட டெவலப்மெண்ட் என்ன ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா 300 MW சோலார் பவர் ப்ராஜெக்ட். ITC இன்றைக்கி ஷேர் வந்து 535 வரைக்கும் டெஸ்ட் ஆகி வந்திருந்தது. அவங்களோட சிகரெட் பிஸ்னஸில் நல்லா க்ரோ இருக்குன்னு மெக்வேரி சொல்லியிருக்காங்க. 39 அனலிஸ்ட்டில் ITC 35 பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, 2 ஹோல்ட் ரேட்டிங் அண்ட் 2 செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஜைடஸ் லைஃப் இன்சூரன்ஸ் அப்ரூவல் கிடச்சிருக்கு. மெக்சிகோ ரெகுலேட்டர் ஆனால் கோஃப்ப்ரிஸ்லேருந்து டு மார்க்கெட் பாவான்ற ஒரு டேப்லெட்க்கு மார்க்கெட்டுக்காக அவங்க அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அது எதமாரி இதுன்னா கேன்சர்ஸை ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு மெடிசனாக சொல்லியிருக்காங்க. ஸோ எந்தெந்த கேன்சர்னு பார்த்தீங்கன்னா லங் கேன்சர், பிரெஸ்ட் கேன்சர், இதெல்லாம் நிறைய கேன்சர்ஸ்க்கெல்லாம் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க மெக்சிகோ ரெகுலேட்டர். அனந்த்ராஜ் சப்சிடரியான அனந்த்ராஜ் கிளவுட் பிரைவேட் லிமிடெட் அவங்க கூகுளோட ஒரு கொலாபரேட் வராங்க ஃபார் AI சொல்யூஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் ஆர்டிஃபிஷியல் ட்ரிவன் சொல்யூஷனுக்காக. ஸோ ஸ்டாக் வந்து இன்றைக்கி 12.49% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. PC ஜுவல்லர்ஸ் இன்றைக்கி அப்பர் சர்க்கியூட்டை எட்டியிருக்கு. அவங்களோட டெப்டை குறைச்சிருக்காங்க. பேங்க் ஆஃப் பரோடாவில் ஒன் டைம் செட்டில்மெண்ட்டாக முடிச்சிட்டாங்க. ஸோ இன்றைக்கி PC ஜுவல்லர்ஸ் 5% அப்பர் சர்க்கியூட் ஆகிருக்கு. சாய்ஸ் ப்ரோக்கிங் என்ன சொல்லியிருக்காங்கன்னா PC ஜுவல்லர்ஸ் ஸ்ட்ராங் பேஸாக இருக்குது, சப்போர்ட் வந்து 60 ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ இது மெயின்டைன் ஆச்சுன்னா அண்ட் தென் 80 வரைக்கும் போகும். 80 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ், அதுக்கு மேலேயும் தாண்டி போச்சுன்னா 90 வந்து டார்கெட்டாக இருக்குது ஃபார் திஸ் ஷார்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 633 crore சொல்லியிருக்காங்க. கிராஸ் NPA 2.89%. ஸோ குறைஞ்சிருக்கு 7.13லேருந்து 2.89 குறைஞ்சிருக்கு கிராஸ் நெட் நான் பெர்ஃபார்மிங் அசட். அந்த நெட் NPA பார்த்திங்கன்னா 0.5%, போன தடவை 1.44% இருக்குது. ஸோ அதோட இப்போயும் குறைஞ்சிருக்கு. அந்த இன்ட்ரெஸ்ட் இன்கம் பேங்க் வந்து 20.48 க்ரூ ஆகிருக்கு. டோட்டல் டெபாசிட் 13% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. காசா 8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ IOB ஒரு நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ IOB நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்குது. PC ஜுவல்லர்ஸும் நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்குது. பஜாஜ் ஃபினான்ஸ் Q1 ப்ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. 34% இயர் இன்க்ரீஸ் இருக்குது நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமில். அண்ட் தென் ப்ராஃபிட் 17% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. க்ரோத் லோன் க்ரூ ஆகிருக்கும். 1.1 crore க்ரூ ஆகிருக்கும். 31% இயர் இன்க்ரீஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெபாசிட்டும் 20% இயர் இன்க்ரீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பஜாஜ் ஃபினான்ஸ்க்கு எஸ்டிமேஷன் கொடுத்துருக்காங்க எல்லா ப்ரோக்கரேஜஸும். ஸோ ஆவரேஜாக என்ன எதிர்பார்க்கணும்னா 9,042 நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் ப்ராஃபிட் 4,020 எதிர்பார்க்குறாங்க. நாளைக்கு பஜாஜ் ஃபினான்ஸோட ரிசல்ட். லாசன் அண்ட் டியூப்ரோக்கும் Q1 ப்ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. 15% இயர் இன்க்ரீஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ரெவன்யூவில் 9.6% இயர் இன்க்ரீஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. LNTக்கும் எஸ்டிமேட் கொடுத்துருக்காங்க நிறைய ப்ரோக்கரேஜஸ். அதில் ஆவரேஜ் பார்த்திங்கன்னா 2,876 நெட் ப்ராஃபிட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ரெவன்யூ 52,518 சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ப்ரோக்கரேஜஸ் கொடுத்த எஸ்டிமேட்ஸ் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் IDBI பேங்க் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி 3% சர்ஜ் ஆகிருக்கு. 40% நெட் ப்ராஃபிட்டில் இன்க்ரீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் 6% இன்க்ரீஸ்ன்னு ஃப்ரம் தி குவார்டர்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட் 118 பேஸ் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க இயருக்கு. அண்ட் பட் நெட் NPA 0.23% ஃபார் திஸ் குவார்டர்னு சொல்லியிருக்காங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 4.18%. ஸோ IDBI பேங்க் ஒரு நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. 90% இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் 171 crore. அண்ட் தென் நெட் ப்ராஃபிட் 90 crore ஃபார் த குவார்டர். நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 32% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் ஆனால் கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட் வந்து 2.62% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. போன குவார்ட்டரில் பார்த்திங்கன்னா 2.11% இருந்தது. இப்போ ஜூன் குவார்ட்டரில் 2.62% இருக்குது. ஸோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் நான் பெர்ஃபார்மிங் அசட்டும் மார்ஜினலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு நெகட்டிவ். ரைட்டெல் வந்து ஆர்டர் வின் பண்ணியிருக்காங்க 186.81 crore ஃப்ரம் மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் கிட்டேருந்து. ஸோ ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணுற இந்தியன் ரயில்வேஸில் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கான ஆர்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூகோ பேங்க் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 551 crore. அண்ட் தென் எம்ப்ளாயி எக்ஸ்பென்சஸ் வந்து டிக்ளைன் ஆகிருக்கு 21.71 crore. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து 12.21% ஃப்ரம் லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது குவார்டர் 3% சொல்லியிருக்காங்க. நெட் NPA ஃபால் ஆகிருக்கு 0.89லேருந்து 0.78 குவார்டர் வைஸில் ஃபால் ஆகிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினும் 3.09. அதே மார்ச்சில் பார்த்திங்கன்னா 3.03. ஸோ மார்ஜினலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. லாஸ்ட் இயர் இதே குவார்ட்டரில் 2.86 ஒரு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஸோ யூகோ பேங்க் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. யூகோ பேங்க்கும் நாளைக்கு ஃபோக்கஸ். இண்டஸ் டவர் சிட்டி வந்து டார்கெட் கொடுத்துருக்காங்க 500 per ஷேர்னு. எதனாலன்னு கொடுத்தா 22% மேலே மூவ் ஆகிறதுக்கு ஃப்ரைடே க்ளோசிங்லேருந்து 22% மேலே மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ரீசன் பார்த்திங்கன்னா அவங்களோட வோடாஃபோன் ஐடியாவோட பாஸ்ட் டியூஸை செட்டில்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 3% ஸ்டேக் இன் பாரதி ஏர்டெல் வாங்கியிருக்காங்க. AGR பிளேசஸில் பாசிட்டிவ் டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு காரணமாக காட்டி அவங்க சிட்டி டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. HCL டெக் அண்ட் அப்கிரேட் ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்கில் ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க இன் டேட்டா சயின்ஸ் அண்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில். ஸோ வேர்ல்டு வைடு என்னென்ன நியூ ஸ்கில்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ப்ரொஃபஷனல் ரோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நியூ ஸ்கில்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி குயிக்காக எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்றதான் இவங்களோட ப்ரோக்ராம் தீம். ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் சிட்டி அல்ட்ராடெக் சிமெண்ட்க்கு பை கொடுத்துருக்காங்க. டார்கெட் 13,000. பை L&T டார்கெட் 5,500 ஷேர் கான். பை Persistent சிஸ்டம் டார்கெட் 5,220 ஷேர் கான். பை Polycab டார்கெட் 7,400 ஷேர் கான். பை HDFC பேங்க் டார்கெட் 1,900 ஷேர் கான். பை டால்மியா பாரத் டார்கெட் 2,250 ஷேர் கான். பை அட்டுல் டார்கெட் 7,990 ஷேர் கான். ஆனந்த் ரெட்டி பை கால் கொடுத்துருக்காங்க சுஸ்லானுக்கு. ஸோ 12 மந்த் டார்கெட்டாக 12 மந்த்துக்கு சொல்லியிருக்காங்க 58 per ஷேர். தென் ICICI செக்யூரிட்டிஸும் 60 per ஷேர் சொல்லியிருக்காங்க ஃபார் சுஸ்லான். மார்கன் ஸ்டான்லி 58.5 ஃபார் சுஸ்லான். பை DRL டார்கெட் ப்ரைஸ் 6,850
JM Financial Service by PI Industry target 3,950 and then 4,000 JM Financial. இதுமாரி தொடர்ந்து உங்களுக்கு அப்டேட்டட் நியூஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.